கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேசத்துக்காக பரிதாபப்படுகிற தேவன். தேசத்தின் குடிகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் அந்த தேசத்திற்கு விரோதமாகவும் அந்த ஜனங்களுக்கு விரோதமாகவும் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் பல்வேறு விதமான காரியங்களை அனுப்பி அந்த தேசத்தை அழிக்கிறார். ஆனால் தேவன் அந்த தேசத்தை அழிப்பது அவருக்கு பிரியமல்ல. அந்த ஜனங்களை அழிப்பது அவருக்கு பிரியமல்ல. யாராவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சந்நிதியிலே இந்த ஜனங்களுக்காக இந்த தேசத்திற்காக பரிந்து பேசினார், தேவன் அதை கேட்டு மனம் மாறி அந்த தேசத்துக்கும் அந்த ஜனங்களுக்கும் அழிவை வர பண்ணாமல் இருக்கிறார். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோம், ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு நான் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் என்று மட்டுமல்ல தேவன் நம்மை அழைத்தது. நாம் தேசத்துக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் நாம் பொறுப்புள்ளவர்களாக காணப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக தேவன் அதை நம்மில் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காத படிக்கு. தேசத்தை ஏன் அழிக்கிறார் என்றால், முந்தின வசனம் சொல்லுகிறது, தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு உள்ள தேசங்களிலே இவ்விதமான காரியங்கள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் காரணம் தேவன் தேசத்தை அழிக்கிறதற்கு. அப்படி தேவன் அழிக்க வரும் பொழுது தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க யாராவது இருந்தால் தேவன் அழிக்க மாட்டார். அதை தான் தேவன் தேடுகிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அநேகரை அல்ல, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சுயநலமாகவே இருந்து தங்களுக்கேற்றவைகளையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? தேசமும் ஜனங்களும் அழிக்கப்படும், இவர்களும் சேர்ந்துதான் அழிக்கப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் நாம் தேசத்துக்கு பொறுப்பானவர்கள். தேவன் தேசத்தை பற்றியும் ஜனங்களை பற்றியும் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேடுகிறார், யார் சுவரை அடைக்கிறது, யார் திறப்பிலே நிற்கிறது என்று. ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமா? அன்றாடம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் அனுதினமும் நம்முடைய தேசத்துக்காகவும் நம்முடைய பட்டணங்களுக்காகவும் நம்முடைய கிராமங்களுக்காகவும் நம்முடைய ஜனங்களுக்காகவும் நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் தேசத்தின் அழிவையும் ஜனங்களின் அழிவையும் நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்காக அதை தேவன் எங்களில் எதிர்பார்க்கிறார் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களுக்கு பேசியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.